ஹாய் கைஸ், இந்த வீடியோல இவல்யூஷன் ஆஃப் அ ட்ரீ மேங்காவோட 48வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 47 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேரு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீன் ஸ்டார்ட் ஆகுது ஆஸ்திரேலியால. அங்க நம்ம ஜியூவும் டாக்னஸும் மோத போறாங்க. சொல்லப்போனா 2 பேரோட ஆர்மிஸும் ஆல்ரெடி அங்க வந்து ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சம மாசான சண்டை. ஆனா ஜியூ தன் பீஸ்ட காப்பாத்தணும்னு நினைச்சாரு. அதனால டார்க்னஸ ஒரு தனி டைமென்ஷனுக்கு கூட்டிட்டு போய் அங்கேயே தனியா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாரு. டார்க்னஸ் ஜியூவை ஏமாத்தவும் வசியப்படுத்தவும் எவ்வளவோ ட்ரை பண்ணான். பட் ஜியூ டார்க்னஸ் சொல்ற எதையும் காதுல வாங்கிக்கல. ரிசல்ட் இப்ப பத்தி யோசிக்காம டார்க்னஸோட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாரு. மறுபக்கம் ஹியூமன்ஸ் ஆஸ்திரேலியாவை நெருங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வெறும் 10 கிலோமீட்டர் தான் மிச்சம். ஆஸ்திரேலியாவோட டெரிட்டோரியல் வாட்டருக்குள்ள ஆர்மி ஃபோர்ஸ் வரப்போகுது. ஒரு முழு ஆர்மி வரப்போகுது. நாம சீக்கிரம் ஆஸ்திரேலியா ரீச் ஆக போறோம். 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் நாம ஆஸ்திரேலியா டெரிட்டரிக்குள்ள என்ட்ராக போறோம். ஓகே, ஸ்பிரிச்சுவல் பவர் சோனார ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு ஷிப் கேப்டனும் அவரோட கம்பானியனும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஷிப் கேப்டன் யோசனையில மூழ்கிட்டாரு. நேவியில வேலை செய்ய ஆரம்பிச்சு அவருக்கு 20 வருஷம் ஆச்சு. ஆனா இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய ஃபோர்ஸ ஒரே இடத்துல அவர் பார்த்ததே இல்லையா. ஹிஸ்டரிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒவ்வொரு நேஷனோட மிலிட்டரி ஃபோர்ஸும் ஒரே இடத்துல கேதர் ஆகி அவங்களோட காமன் எனிமியை எதிர்த்து ஃபைட் பண்ண மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அங்க போனதும் எல்லா மிலிட்டரி ஃபோர்ஸும் ஆர்மிகளும் ஏன் சூப்பர் ஹியூமன்ஸும் கூட ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஓராவை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஓரா ஆஸ்திரேலியால இருந்துதான் வந்துச்சு. அது எல்லாருக்கும் ஹார்ட்ல கூஸ் பம்ப்ஸ கொடுத்துச்சு. அது கத்தி சொல்லுச்சு, அங்க ஆயிரக்கணக்கான பவர்ஃபுல் பீஸ்ட்ஸ் இருக்கு. அதுங்க ஹியூமன்ஸ பச்சையா சவைக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. மறுபக்கம் அயன் லீடர் பாண்டா இப்போ ஆஸ்திரேலியால வந்துருச்சு. ரொம்ப ஃபாஸ்டா நீந்தி ஆஸ்திரேலியாவை அடைஞ்ச மாதிரி இருக்கு. ஆஸ்திரேலியால ஒரு சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. எக்ஸ்ப்ளோஷன்ஸ் மேல எக்ஸ்ப்ளோஷன்ஸ். இதெல்லாம் பார்த்து அயன் லீடர் பாண்டா ஷாக் ஆகி நின்னுச்சு. அதுக்கு கொஞ்சம் கோபமும் இருந்துச்சு. ஏன்னா மிஸ்டி மவுண்டன் அது இல்லாமலே வார் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அதே நேரத்துல அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய பீஸ்ட்ஸ் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. பெரிய லிசார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அவங்களோட ஹனி பாட் பேஜர் மற்றும் டெமோனிக் ஃபுல் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மிஸ்டி மவுண்டன் சைட்ல இருந்து நைன்டெயில் ஃபாக்ஸ் ஆர்டர்ல ஜாயிண்ட் ஐஸ் கோலம்கள் வர ஆரம்பிச்சாங்க. அவங்க பெரிய பெரிய லிசார்ட்ஸோட நெக்க அது மேல மிஸ்டி மவுண்டனோட பாப்பூன் அட்டாக் பண்ணி அதோட கைங்களை தன் ஜாப்ஸ்ல பிடிச்சிக்குது. பட் கங்காரு பீஸ்ட் ஈஸி டார்கெட் இல்ல. அது சும்மா எந்த அட்டாக்ஸ்க்கும் ஹார்மான்ற ஆள் இல்ல. கங்காரு பீஸ்ட் உடனே தைரியம் இருந்தா வாங்கடா, நான் இன்னைக்கு உங்களையெல்லாம் முடிச்சிருவேன், ஒருத்தரையும் கிழிச்சிருவேன்னு கங்காரு பீஸ்ட் சத்தமா கத்திக்கிட்டு இருந்துச்சு. மிஸ்டி மவுண்டனோட குரங்குகளை பயமுறுத்திட்டு இருந்துச்சு. இருக்கும்போதே அது மேல யாரோ ஃப்ளேமால அட்டாக் பண்றாங்க. எரியற நெருப்புல அத சுத்தி வளைச்சிக்குது. இது நைன்டெயில் ஃபாக்ஸ் தான். வந்த உடனே கங்காரு பீஸ்டுக்கு சேலஞ்ச் பண்ணுச்சு. உன் எதிரி நான் தான் எலி, ஹிம்மத் இருந்தா என் கூட ஃபைட் பண்ணி காட்டுன்னு நைன்டெயில் ஃபாக்ஸ் கங்காரு பீஸ்ட டோன் பண்ணவும் ஆரம்பிச்சிருச்சு. மறுபக்கம் ஆர்டிக் ஸ்னோபேர்னும் டைனோசரஸ் ரெக்ஸும் அவங்களோட அட்டாக்க காட்டினாங்க. பெரிய பெரிய பீஸ்ட்ஸ தோற்கடிச்சு அவங்க உணவாக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டார்மிக்கு ஆப்போசிட்டா நடந்துச்சு. ஏன்னா அவங்க முன்னாடி எம்பரர் அலிகேட்டர் தான். அது தவறுதலா அது மேல கால் வச்சிருச்சு. ஏன்னா அது அதை பார்க்கவே இல்ல. ஏன்சியன்ட் எம்பரர் அலிகேட்டர் இப்போ டிராகன் ஃபார்ம்ல இருந்துச்சு. அதனால பேட்டில் ஃபீல்டுக்கு வந்ததும் சத்தமா கர்ஜிக்க ஆரம்பிச்சது. சோனிக் டார்க் பிளேட்ஸால அது தன் எனிமிஸோட காதுகளை கிழிக்குது. அதே நேரம் வள்ளி மேமத்தும் சார்ஜ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஐஸ் டிராகன் கூட முன்னாடி போயிட்டு எல்லாரையும் நசுக்கிட்டு இருந்துச்சு. உறைஞ்சு போன எனிமிஸ உடைச்சிட்டு இருந்துச்சு. அதே சமயத்துல ஹியூமன்ஸோட ஜெட் பிளேன் அங்கிருந்து கடந்து போச்சு. அதோட கண்ணுல பார்த்த விஷயத்த தன்னோட சுப்பீரியர்ஸ்க்கு லைவ் ப்ரோட்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது. பேட்டில் ஃபீல்டோட காட்சி ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. 4 பக்கமும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. எலிமெண்டல் வார் போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு ஹெல்லோட நசாரா காட்சி மாதிரி இருந்துச்சு. அங்க 2 டீம் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் இப்போ ஷூர் ஆயிடுச்சு. டீமன்ட்ரி இப்போ வந்துருச்சு. டார்க்னஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் ஜெட் பிளேன் முன்னாடி ஒரு ஜெயண்ட் பேட் ராட்சத வவ்வால் வந்துச்சு. வவ்வால் ஜெட் பிளேனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருச்சு. இவ்ளோ பெரிய அட்டாக்க பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்போதான் தரையில ஒரு டிராகன், ஒரு மாபெரும் டிராகன் தன் காலை வைக்குது. அது வந்த உடனே எல்லாரோட மனசுலயும் ஃபியரை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. டெரரை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது வந்த உடனே தன் எனர்ஜி பீமால மிஸ்டி மவுண்டனோட ஃபீஸ்ட்ஸ் மேல அட்டாக் பண்ணுச்சு. ஒரு எனர்ஜி பீம், அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அத பார்த்த எல்லாருக்கும் சாக போறோம்னு தோணுச்சு. பட் லக்ல அவங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க சும்மா தப்பிக்கல. அந்த ஜைண்டிக் டிராகனோட வாயில திடீர்னு ஆண்ட் குயின் தன்னோட ஃபார்மிக் ஆசிட்ட வீசிடுச்சு. அந்த ஜைண்டிக் டிராகனோட வாயையே எரிச்சிடுச்சு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அங்க சிம்பான்சி கிங் வந்துருச்சு. ஜைண்ட் டிராகனை தூக்கி போட்டுருச்சு. ஜைண்ட் டிராகன் மேல வார் இன்னும் முடியல. அது மேல கீழ இருந்து வைல்டு ஃபோர் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தன் டேஷ் அட்டாக்கால ஜாயிண்ட் டிராகனை காயப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு.
அப்போ அங்க மேண்டிஸ் குயின் வந்துடுச்சு. தன்னோட ஜெயண்ட் சைட்டால ஜெயண்டிக் டிராகனோட கழுத்தையே வெட்டிடுச்சு. மிஸ்டி மவுண்டனோட ஜெயண்ட்ஸ் நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து பெரிய பெரிய எனிமீஸ டேக்கிள் பண்ணாங்க. ஆனா ஜெயண்டிக் டிராகன் இன்னும் முடியல, சாகல. ஏன்னா அதோட ஹீலிங் ஃபேக்டர் அதை ஹீல் பண்ணிட்டு இருந்துச்சு. சீன் ஷிஃப்ட் ஆகுது ஜியூ மற்றும் டார்க்னஸ் கிட்ட. அங்க டார்க்னஸ் தன்னோட பழைய மெமரிய ரீகால் பண்ணிட்டு இருக்கான். இந்த உலகத்துல ராஜாக்களும் ராணிகளும் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. மூர்ன் மற்றும் கல்ட் உச்சத்துல இருந்தாங்க. அதே டைம்ல டார்க்னஸோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு. பட் டார்க்னஸோட ஃபுல் ஹிஸ்டரி நமக்கு அப்கமிங்ல தான் தெரியும். பட் இப்போதைக்கு அதோட சில மொமெண்ட்ஸ் நமக்கு காட்டப்படுது. எக்ஸாம்பிளுக்கு அது சைல்ட்ஹுட்ல எவ்ளோ தனிமையா இருந்துச்சு, யாரோடையாவது பேச எவ்ளோ கஷ்டப்பட்டுச்சு. பட் எல்லாரோடைய பார்வையிலையும் அது ஒரு சைத்தான், ஒரு பிளாக் ஷேடோ. அது எங்க போனாலும் தன்னோட டெத்த கூடவே கொண்டு போச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஃப்ளோரா மற்றும் ஃபவுனாவை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுதான் டார்க்னஸ் கோபமாகி ஜியூ மேல பாய ஆரம்பிக்கிறான். அவனை தன் டென்டக்கிள்ஸ்ல இறுக்கி பிடிச்சுக்கிறான். அவனை சுத்தி சல்ஃபியூரிக் ஆசிட்ட வீசுறான். இந்த சல்ஃபூரிக் ஆசிட் ரொம்ப டேஞ்சரஸ். கேர்ஃபுல்லா இல்லனா ஜியூவை எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்றான். ஜியூவும் டார்க்னஸும் அத்தோட ஸ்டாப் ஆகல. ஜியூ இப்போ அப்சல்யூட் எவல்யூஷன் ஆகி ஒரு வுல்ஃபா மாறிட்டான். அவன் டார்க்னஸ சுத்தி வந்து அட்டாக் மேல அட்டாக் பண்றான், ஃபைட் பண்றான். டார்க்னஸும் இப்போ ஆங்கிரி ஆகி தன் டென்டக்கிள்ஸால ஜியூவோட வுல்ஃபாமை கட் பண்ண ட்ரை பண்றான். பட் டார்க்னஸ் அவனோட பிளான்ல ஃபெயில் ஆகிடுறான். ஏன்னா ஜியூ இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு ஜெயின் டர்ட்டில் ஆகிடுறான். அதோட ஸ்ட்ராங் ஷெல்ல டார்க்னஸால கூட சூ பண்ண முடியல. அதனால கோபத்துல டார்க்னஸ் ஜியூவை தூக்கி எரிஞ்சி தென் எனர்ஜி பீம் ஜியூ மேல அன்லீஷ் பண்றான். பட் டர்ட்டில் ஃபார்ம்ல இருந்த ஜியூ இந்த அட்டாக்கால கூட பெரிய டேமேஜ் ஆகல. நீ ஆஸ்திரேலியாவோட கிங் ஆஃப் பீஸ்ட் பாடிய நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கே, அந்த பாடி உனக்கு அவ்ளோ புடிச்சிருக்கான்னு ஜியூ டார்க்னஸ டோன்ட் பண்ண டார்க்னஸும் பின்வாங்கல. அட, என் விஷயத்தை விடு, உன்னோடது என்னன்னு சொல்லு. நீ ஒரு ஹியூமன் தானே? ஒரு ட்ரீயா இருக்கிறது உனக்கு அவ்ளோ நல்லா இருக்கா? ட்ரீயாவே இருக்க போறியா? நீ ட்ரீயோட நிறைய டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டு எல்லாரையும் ட்ரீ ஃபீஸ்ட் ஆகி சீட் பண்ற. நான் சொல்றது ராங்கா? நீ டார்க்னஸ் ஜியூவ பேச்சாலையும் வின் பண்றான். நான் இப்போ ஹியூமன் இல்ல. என்ன பத்தி நீ என்ன தெரிஞ்சாலும் எனக்கு ஒன்னும் ஃபர்க் இல்ல. நான் பல வருஷமா ட்ரீயா தான் இருக்கேன். இங்க எனக்கு ஒரு நியூ ஃபேமிலியும் ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த ஃபேமிலிக்காக நான் உன்னை டிஃபீட் பண்ணுவேன். எங்க இருந்து வந்தியோ அங்கேயே உன்னை சென்ட் பண்ணிடுவேன். ஜியூவோட ஸ்பீச் முடியறதுக்கு முன்னாடியே டார்க்னஸ் கோபத்துல ரோல் பண்றான். உனக்கு ஒன்னும் தெரியாது ஜியூ. பல கோடி வருஷமா ஜெயில்ல இருக்கிறது எப்படின்னு உனக்கு என்ன தெரியும்? சில வருஷம் ஒரு ட்ரீயா இருந்துட்டு உன் பவர் மேல இவ்ளோ ஈகோவா? நீ என்ன டிஃபீட் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? நான் உன்ன மாதிரியான லோ பீப்புள்ஸ ஈஸியா டெஸ்ட்ராய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பட் ஜியூ இப்போ அனோனிமஸ் ஆகி ஜெயண்டிக் ஆகி டார்க்னஸ வாயால ஓபன் பண்ணி முழுங்கி அவனை கேட் பண்றான். மத்த பக்கம் சிம்பான்சி கிங் ஃபுல்லா ஹீல் ஆகி இருந்த ஜெயண்ட் டிராகன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். சிம்பான்சி கிங் ஜெயண்ட் டிராகனை பஞ்ச் மேல பஞ்ச் அடிச்சிட்டு இருந்தான். பட் அந்த அட்டாக்ஸ் ஜெயண்ட் டிராகன் மேல அவ்ளோ எஃபெக்ட் காட்டல. அப்போ ஜெயண்ட் டிராகன் தன் டெய்லால சிம்பான்சி கிங் கழுத்த நெரிச்சி அவனை தூக்கி தூக்கி போடுது. அவனோட ரிவெஞ்ச் எடுக்குது. ஜெயண்ட் டிராகன் சிம்பான்சி கிங் கிட்ட மட்டும் ரிவெஞ்ச் எடுக்கல, அது மிஸ்ட்ரி மவுண்டன்ல இருந்த ஒவ்வொரு ஜெயண்ட் ஃபீஸ்ட் கிட்டையும் ரிவெஞ்ச் எடுத்தது. ஆண்ட் குயின், மேண்டிஸ் குயின், ஏன் ஃபுல் கிங் ஐ கூட அது ஓவர்டேக் பண்ணிடுச்சு. இது எல்லாத்துக்கும் நடுவுல ஆண்ட் குயின் தன் லாஸ்ட் மூவர் ட்ரை பண்றா. அவள் ஜெயின் டிராகனை இன்ஜூர் பண்ண ட்ரை பண்றா, அத பைட் பண்ண ட்ரை பண்றா. பட் ஜெயின் டிராகன் தன் கிளாஸை ஆண்ட் குயினோட உள்ள விட்டு அவளை கிரிட்டிக்கலா இன்ஜூர் பண்ணுது. ஜெயின் டிராகன் அத்தோட ஸ்டாப் ஆகல. அது அங்க எனர்ஜி பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு மிஸ்ட்ரி மவுண்டன்ல இருந்த எல்லா ஜெயிண்ட் பீஸ்டையும் அங்க ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுது. பட் கரெக்டான டைம்ல அவங்க எல்லாரையும் சேவ் பண்ண அங்க தண்டர் டிராகன் வந்து ஜெயண்ட் டிராகனுக்கு காம்படிஷன் கொடுக்குது. என்ன மன்னிச்சிடுங்க என் ஃப்ரெண்ட்ஸ், நான் லேட் ஆகிட்டேன். இந்த ஜெயண்ட் டிராகனை இப்போ நீங்க என்கிட்ட விட்டுடுங்க. ஏன்னா இது என் ஃபாதர். இங்க என்னோட பர்சனல் மேட்டர்ஸை கிளியர் பண்ணணும்னு சொல்லி தண்டர் டிராகன் இப்போ ஜெயண்ட் டிராகன் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்குது. டிராகன்ஸோட ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. தெரியல தண்டர் டிராகனுக்கு அவனோட ஃபாதர் பத்தி எப்படி தெரிஞ்சதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.